ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம நினைக்கிறோம். உங்களுடன் நம்ம கொரியன் தமிழ் ராணி 2.0 முடிஞ்சது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, வியூஸ் போடுங்க, உங்கள் ஃபீட்பேக் போடுங்க. ஒரு சேனல் ஏதோ ஒரு சேனல் திருப்பி ஏன் ரியாக்ஷன் எதுக்கு போட மாட்டேங்கிறீங்கன்னு ஏதோ ஒரு சேனல் ஒரு அது ரியாக்ட் பண்ணுங்க கேட்டுன்னு நான் போதுன்னு ஆச்சுன்னு ஏதோ ஒரு சேனல். என்ன சேனல் தெரியல. நான் இது முடிச்சு வேணும்னா நம்ம அது பார்க்கலாம். கேட்டுகிட்டே இருக்காங்களா? நிறைய வீடியோஸில் நீங்கள் போட மாட்டிங்களா, சரி அந்த மாதிரி ரொம்ப இமோஷ்னலாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது இல்லை. we will do it. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் பரிதாபங்கள், பெண்கள் பாவங்கள், புயல் பாவங்கள் வந்து பண்ண போகிறோம், ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஐயோ, புயல் வந்திருக்கு, என்ன பண்ண போறோம் தெரியலையே. பாண்டிச்சேரி எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அப்ப நல்லா இருக்க கூட நல்லா இருக்காம போ. நல்லா இருக்காத போ. சென்னைக்கு புழக்க போகுது. எங்க புயல் வருதுங்க, பயமா. அவ்வளவுதான். சென்னை என்ன ஆகுமோ தெரியலையே. சார் காப்பாத்துங்க சார். என்ன நான் என்ன பண்ண முடியும்? புயல் வருது, பக்கத்துல கடலோர பக்கத்துல உட்காந்துக்கிட்டு புயல் வந்து என்ன செய்ய முடியும்? தேவையில்லாம எப்ப போனாலும் நீ எங்களை செஞ்சுக்கிட்டே இருக்க. இங்க ஒரு இப்படி ஒரு இதாயிருச்சு. போட்டு என்ன விதிச்சுட்டு இருக்க? இந்த பக்கத்து சென்னையை புழக்கலாம் தான் போனேன். அது அப்படியே டிவர்ட் ஆகி ஓன்ட்டு வந்துருச்சு. கம்முன்னு தானே இருந்தேன். கடல் பக்கத்துல கூட நாங்க எங்கேயோ இருக்க மாதிரி புயல் நீ கரெக்டாங்களே வலுவலுத்து போனா எதுக்கு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு அப்படி நான் அடிக்கிறீங்க அப்படியே? மீண்டும் சுரேஷ் இணைகிறோம். சுரேஷ், புயலின் தாக்கம் அங்க எப்படி இருக்கிறது மற்றும் அங்க புயலின் அலை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, கடல் அலைன்னு சொல்றாங்க, எப்படி இருக்கு? ஆமா ரமேஷ், நான் திருப்பியும் ஒரு முறை உங்களுடன் இணைகிறேன். பொதுவா ஊருக்குள்ள சொல்லுவாங்க ஊராம்பிள்ளை ஆழம் பார்க்க இறக்கி விடுறதுன்னு. அந்த மாதிரி எங்களை வச்சு ஆழம் பார்த்து சேனலை நடத்திக்கிறீங்க. நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி இறங்கி பார்த்தாதான் ரமேஷ் எங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா ரமேஷ், இங்க வந்து பயங்கரமான பெண்கள் புயலுடைய அந்த தாக்கமானது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வந்து நான் வந்து காசிமேடு பீச் கிட்ட இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தூண்டில் பாலம் அந்த கற்கள் போடப்பட்டிருக்க இடத்துல உங்களால பார்க்க முடியுது. நேரா பாத்தீங்கன்னா அவ்வளவு மழை. இந்த இடத்துலதான் வந்து அதிகபட்சமா மழை பெய்ததாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்தில் மட்டும் எத்தனையோ சென்டிமீட்டர் மழை பெய்திருக்காங்க. அது எத்தனை சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் தெரியல எனக்கு. பெய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சீற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா கொடையை வந்து என்னால பிடிக்கவே முடியல. ஆனா கொடையை விட்டுட்டு நிக்கவும் முடியல. அது என்ன, அது வந்து என் பொண்டாடி செருப்பு கழட்டி அடிப்பா. கொடை இப்பதான் டெக்கத்லான் 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ் வாங்குறப்ப இதை விட்டுட்டு வந்தா என்ன செருப்பால் அடிப்பா. சுரேஷ், அப்புறம் கடல் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்கு மங்களா தெரியுது சுரேஷ், என்ன காரணம் சுரேஷ்? அது வேற ஒண்ணும் இல்ல ரமேஷ், நீங்கள் படுத்திய பாட்டுல நாங்க புயலை காட்டுறோம்னு போனதுனால தண்ணி வந்து கேமரா லென்ஸ்ல அடிச்சிருச்சு ரமேஷ். தொடச்சிட்டு கொஞ்சம் தொடச்சிட்டு தான் இருக்காரு கேமராமேன், தொடச்சிட்டு இருக்காரு. கேமராமேனையே தொடச்சு எடுக்கிற அளவுக்கு போயிரும் போல. மேலும் சொல்லுங்க சுரேஷ், எப்படி இருக்கு நிலைமை? இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுரேஷ். பாருங்க ரமேஷ், நான் அப்படியே ஜாலியா இருக்கேன். தண்ணி போல் இருந்து தள்ளி ஒரு நிமிஷம். கேமராமேன் தொடச்சுக்கு இருக்காரு. கேமராமேனையே தொடச்சு எடுக்கிற அளவுக்கு போயிரும் போல. மேலும் சொல்லுங்க சுரேஷ், எப்படி இருக்கு நிலைமை? இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுரேஷ். பாருங்க ரமேஷ், நான் அப்படியே ஜாலியா இருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் பாருங்க. ஒரு பிரச்சனை இல்ல இங்க. பெரிய மழையெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, அது எனக்கு கையை பிடிக்கலாம் பிடிக்கல. அது நானே சும்மா பொழுது போல இங்க வந்து நின்னுக்கிட்டேன். சொல்லுங்க கடலின் சீற்றத்தை கொஞ்சம் காட்ட முடியுமா சுரேஷ்? ரமேஷ், நானே ரொம்ப நேரமா மூச்சை புடிச்சு பேசிக்கிறேன் ரமேஷ். நீங்க ஏதாச்சும் ஸ்டுடியோக்குள்ள உட்கார்ந்து பேசி தொலைங்க ரமேஷ். வேற ஏதாச்சும் நன்றி மாத்துங்க ரமேஷ். நன்றி. எவ்வளவு நேரம் ரிப்போர்ட் பண்றது? நன்றி. ஓகே. பொது கலர் நிறுவனத்தில் பார்த்திருப்பீர்கள். கட் பண்ணிவிட்டார். இப்பொழுது அவர் அங்கிருந்து கலர் நிலவரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். மிகவும் கடுமையான புயல், மிகவும் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் அங்க போய் கொண்டிருக்கிறோம். இயற்கையின் சீற்றத்தை ஒன்னும் செய்ய முடியாது. மனிதன் வந்து எவ்வளவு பெரிய ஆளாக வேணாம் இருக்கலாம். இயற்கை நீ யார் என்பதை காட்டிவிட்டு தான்.
அது இல்லாம செங்கல் புயல் வந்து ஒரு போட்டுச்சு பாருங்க. திடீர்னு வந்து சைலண்டா ஒரு மாதிரி சென்னைக்கு வரும்னு நினைச்சாங்க. பார்த்தா விழுப்புரத்துல ஒரு போட்டு காட்டி விட்டு பாவம் வெள்ளத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொல்றதெல்லாம் கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. ஆனா செங்கல் புயல் இல்ல, பெங்கல் புயல். பெங்காலா? பெங்கால் புயல். பெங்கால் இல்ல, பெங்கால்னா பே ஆஃப் பெங்கால், பங்களாதேஷ். அங்கதான் பெங்கல். பெண்களா? ஏங்க புயலுக்கு பெண்கள் பேசிருக்காங்க பாருங்க. அதான் ஒரு காட்டிடுச்சு. ஒரு டைரக்ஷன் வர மாட்டேங்குது. மரியாதை கெட்டுரும். பெங்கல். பெங்களா? பெங்கல் வைக்கிறாங்க பேரு. பெங்கல் புயல். ப்ரோ இங்க வாங்க. ஒரு கவிதை ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். கவிதை எல்லாம் நான் கேக்குறது இல்லங்க. அது ஏற்கனவே கவிதையா எழுதி சாவடிக்கிறாங்க எங்கிட்டு போனாலும். கேக்குற எரிச்சலா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல வேணாம். கவிதை நான் எழுதிருக்கேன். புது கவிதையா? புது கவிதை எழுதிருக்கிறேன். புயலே உனக்கும் போதை தேவைப்படுகிறதா? பாண்டிச்சேரி பக்கம் தின்றுள்ளாய். இன்னொன்னு இருக்கு. அதே கவிதை ஊற வச்சு இன்னொன்னு இருக்கேன் பாருங்க. நாங்கள் தண்ணியை போட்டு மிதந்த பாண்டிச்சேரியவே தண்ணீரில் மிதக்க வைத்தாயே ஆச்சரியக்குறி. இன்னொன்னு சொல்றேன் சார். விழுப்புரத்துக்கு ஒண்ணு எழுதிருக்கேன் சார். சொல்லுங்க. புயலே நீ காட்டினாய் ஒரு மனுபுரம். எங்கே? விழுப்புரம். 3 தடவை வருமா? 3 தடவை. கடலூர். கடலூர். கடல் ஊர். ஆமா கடலூர். கடலூரையே கடலாக மாற்றி விட்டாயே ஏ பெங்கல் புயலே. இதெல்லாம் எங்க எழுதி எங்க போடுவீங்க? இதெல்லாம் நியூஸ் சேனல் எங்க வீடியோ தானே போடுவாங்க நியூஸ் சேனல்ல. இதையுமா போடுறாங்க? இந்த மாதிரி ஒருத்தர் எழுதி இருக்காரு, அவரை பாராட்டிங்கிற மாதிரி போடுவாங்க. பார்த்தது இல்லையா நீங்க? இவங்க எல்லாம் சிறுவர் மலர்ல எழுதி இந்த 50 ரூபா வாங்குவாங்கல்ல, அந்த குரூப்புங்க. அதெல்லாம் அதிகமா போகாதனால இதுல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சிவனன் வேலைக்கு போய்க்கிருக்க, அவனை கூப்பிட்டு இது கவிதைன்னு படிச்சு காமிக்க சொல்றீங்க. பெங்கல் புயல் மையம் கொண்டிருக்கிறது. எங்கே மையம் கொண்டிருக்கிறது? கடலிலே மையம் கொண்டிருக்கிறது. புயல்னா கடல்ல தான் சார் மையம் கொண்டு இருக்கும். என்னன்னா ஆர்எஸ் மங்கல கம்மாயில மையம் கொண்டு இருக்கும். கடல் தான் அது. புயல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது, தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. ஏன் அந்த தாமதம்? சார் மலையை வந்து எங்க வந்து தாக்கும்? சென்னையில தாக்குமா? சென்னையை தாக்குவதற்காகத்தான் இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் இருந்து விழுப்புரத்தை நோக்கி புயல் சென்று கொண்டிருக்கிறது. ஏன் விழுப்புரத்தை நோக்கி போகுது? அவங்க பாட்டி வீட்டுக்கு சமைச்சாப்பிட்டு போவோம். தேவை அவனுக்கு இதெல்லாம் சும்மா நேரத்துக்கு நான் இது அதையும் காமிச்சு பேசுறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிட்டு இருக்கு. சும்மா நீ வந்து பின்னாடி இந்தியன் மேப்பை வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்றீங்க. இது அதெல்லாம் போர்காஸ்ட் மேப். இங்க பாருங்க, புயல் வந்து எப்போ எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் படத்தில் மேக கூட்டங்கள், கடலில் இருக்கும் மேகங்களை அது இழுத்து தன்வசப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. புயலானது வந்துவிட்டது. அது இப்பொழுதுதான் புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் பேர் பெங்கல் என்று சொல்லப்படக்கூடிய எஃப் ஆரம்பிச்சு சொல்றீங்களே பத்த வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தால் புயலானது எந்த திசையில் நோக்கி நகர்கிறது, நகர வாய்ப்பு உள்ளதாக. எந்த திசையில் நகரம்? அது காத்தடிக்கிற திசையில போகும். அது பாட்டு காத்து எந்த பக்கம் அடிக்கும், அது எந்த பக்கம் நகருதோ அந்த பக்கம் அடிக்கும். புயலானது பார்த்தால் தெரிகிறது இலங்கையில் இருந்து மேல் நோக்கி தமிழகத்தை நோக்கி ஒன்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தை நோக்கி வருது, சும்மா வருது. அது பார்த்துட்டு போலாம். மேலிருந்து கீழே இறங்கும் புயல் இந்த தடவை கீழே இருந்து மேலே ஏறுது. ஒரு சேஞ்ச் வேணும்னு அதுவே நடக்குது போல இருக்கு. புயலானது அங்க இருந்து மேல் நோக்கி ஆந்திரா பக்கமாக செல்வதற்கான வாய்ப்பும். ஆந்திராவுக்கு எதுக்கு போகுது? அல்ல பார்க்க போகுது. நீ பேசுற வந்து பேசுற. இல்ல வேணாம், முடிச்சிட்டு சார் எல்லாம் போயிட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னொரு எடிட்டர் இருக்காரு. ஒரு விஷயம் சார், பெங்கல் புயல் உருவாயிருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கியா? சைக்ளோன் உருவாயிடுச்சியா? சைக்ளோன் நியூஸ் சேனல்ல வேலை பாக்குறேன். சைக்ளோன் உருவாயிட்டா எடிட்டர் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியாதா? உள்ள பாரு, உங்களுக்கு சட்டை பேண்ட் ஜட்டில இருந்து எல்லாமே வந்துரும். சாப்பாடு என்ன வேணும்னு சொல்லு, டேபிளுக்கே வரும். எடிட் பண்ணுப்பா, மட்டும் வந்துடுறேன் சார். ரெடி பண்ணுப்பா, தம்ப்நெயில் ரெடி பண்ணுப்பா. போப்பா, இந்த தம்ப்நெயில் போதுமா சார்? என்னது பெங்கால் புயல் வருது? இது தம்ப்நெயில்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி சார்? புரட்டி போட்ட பெங்கல் புயல் உருவானது. பெங்கல் வயிற்றில் திகில். பெங்கல் countdown starts. திடீரென ஆட்டத்தை தொடங்கிய பெங்கல் மரண பீதியில் மக்கள். எல்லா கண்டென்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அப்படி மாத்தி மாத்தி போடுறதுதான். வேற அப்படி பண்ணாதானே பாக்குறாங்க. வேற என்ன ஒண்ணு சொல்றேன். இதே மாதிரி ஒரு 6 போட்டு ரெடி பண்ணி அவ்வளவுதான் சார். புயல் போயிருச்சுன்னா புயலுக்கு பின் அமைதி. பதுங்கி பாயும் பெங்கல். புயல் கிடையாதான். புயலுக்கு வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு அவ்வளவுதான் இருக்கா? வைக்க முடியாதா? இப்ப பாரு என்ன சார், புயலாக உருவாகுமா புதிய காற்றழுத்த தாழ்வு மையம். கிருஷ்ணகிரியை கிழித்தெடுத்த பெங்கல், பாண்டிச்சேரியை பதம் பார்த்த பெங்கல், விழுப்புரத்தை விரித்து பார்த்த பெங்கல், கடலூரை கலட்டி எறிந்த பெங்கல்னு போடுறா. போடு, அப்படி போட்டா தான் நல்லா இருக்கும். புயல் இப்ப வராம திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சுனா சார்? ரிவர்ஸ் ஆச்சுனா இப்ப சொல்லணுமா உனக்கு? போதுமையா? போயா, சரி பார்த்து பண்ணிக்கலாம். போயா.
தற்பொழுது இந்த இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி போடுறேன். நிஜமா ஒரு ஆள் அந்த மாதிரி குழந்தை எடுத்துட்டு வந்து நைட்டு புயல் நேரத்துல பீச்ல நின்று இருந்தாப்பா. அவனை நியூஸ் ரீடர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அது அப்படியே இந்த போட்டோவையும் அதான் இந்த பையனை தானா ஓ மை காட். இல்ல அதுல வந்து அந்த குழந்தையோட மூஞ்ச பிளர் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையாவே என்னன்னா நான் கூட என்ன நினைச்சு இவர் ஒரே சிரிச்சிட்டு இருந்தாரு. என்னங்க அப்படின்னு அதை பாரு எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கடலை சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தோம் புயலோ. வேற லெவல் வலிக்குது. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அன்பிலீவபிள். என்னங்க நம்ம வந்து கொஞ்சம் புத்தி ஜாஸ்தின்னு பேர் வாங்கியிருக்கோம். அதே போய் எல்லாரும் கிடைக்காதீங்க, எடுத்துருவானுங்க. புயல் எப்படி இந்தியால இருக்கிறது கொஞ்சம் சவுத் இந்தியால புத்தி ஜாஸ்தின்னு ஒரு பேர் இருக்கு. கெடுக்குறாங்களே இந்த மாதிரி ஒருத்தருக்கு மீன்ஸை போட்டு தள்ளுறாங்க. ட்விட்டர்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கடவுளே, நம்மள சொன்னீங்களேடா நீங்க ஒழுங்காடான்னு கேட்பாங்க. பேசாதீங்க, மனத்தை வாங்குறானுங்க. பாத்தீங்க என்றால் வெசன் நகர் பீச்சில வந்து இங்க நபர்கள் ஒருத்தர் வந்து கையில குழந்தையோட இந்த இடத்துல நின்னுக்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. மழை வந்து இப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் புயல் வந்து கரையை கடக்கும் இந்த நேரத்துல இவங்க ஏன் இங்க நிக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்க வந்து இந்த மாதிரி புயல் வந்து வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி பெங்கல் புயல் வருது, இது வந்து கரையை கடக்கிற நேரத்துல அதிகபட்சமான காத்து வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல நீங்க பீச்சுக்கு வரீங்க, இது வந்து உங்களுக்கே நியாயமா இருக்கா? பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. வரப்போகுது வருஷத்துக்கு நடக்க போகுது, வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால சரி பாத்துட்டு போலாமே அப்படின்ட்டு வந்தோம். டிவில வேற நீங்க வேற காமிச்சிட்டே இருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி எப்படி கடல் ரொம்ப அலையா வருது, அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு கிளம்பி வந்திருக்கீங்க. நீங்க வந்து சரி பச்சை பிள்ளைய தூக்கிட்டு கையில வச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அட்வென்ச்சர்ஸ் நிறைஞ்ச உலகத்துல அட்வென்ச்சர்ஸா இருக்கணும்னு. ஒண்ணும் இல்ல, நாங்க புயல் வரதுக்குள்ளே கிராஸ் பண்றதுக்குள்ளே நாங்க போயிருவோம். இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே கடையே இல்ல. எப்படி வந்து கையில சுண்டல் வச்சிருக்காரு அவரு? எப்படி சுண்டல் எங்க வாங்குனீங்க? எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா? வீட்லயே அவிச்சு கொண்டு வந்துட்டோம். சார் கொஞ்சம் கொண்டாங்க. கிடைக்காது, புயல் காத்துல சுண்டல் சாப்பிடணும் ஆசை ரொம்ப நாளா. கடையில வீட்லயே சமைச்சு கொண்டு வந்து வீட்லயே சுண்டல் அவிச்சு இங்க கொண்டு வந்திருக்க. அவன் மலையில தண்ணி ஏறி இங்க செத்து போயிருவோமோன்னு பயந்து வீட்டுல படுத்து கிடக்காங்க. நீ சுண்டலை வச்சு பீச்சுக்கே வந்து புயலை பாக்குற அளவுக்கு முன்னேறிட்ட. அது இருக்கட்டும், மண்டையில ஏதோ போட்டிருக்காரு, என்னது? மலையில இருந்து தப்பிக்கிறது. எப்படி இவ்வளவு பெரிய பெங்கல் புயல இந்த கவரை வச்சு தப்பிச்சிருவாங்க? சார் ஒரு நிமிஷம் நீங்க கட் பண்ணிக்கங்க. நான் இவன் வண்டவனே அதை கேட்டுறேன், அடிச்சேன், இந்த மனசு கேட்காது சார். நீ கட் பண்ணி வேலையே போனான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு பச்சை பிள்ளைய கூட்டிட்டு வந்து சுண்டல் திங்கிற நீ, புயல் காத்துல சுண்டல் திங்கிற நீ, செருப்பு பிஞ்சு போவோம் பாரதேஷ் நாயர். வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, எதுக்கு எல்லாம் கிளம்பி வெளியே வர்றீங்க? வீட்டுக்குள்ள புயல் வந்துச்சுன்னா எல்லாம் பொத்திட்டு வீட்டுல உட்காருங்க. சொல்லுங்க, இங்க போற? இல்ல ஹைவே போறோம். நாங்க ஹைவேல போய் இல்ல ஒரு ஏரியில விக்கிற வண்டியில ஏறி நிறைஞ்சு கரை போறோம்னு இந்த பக்கம் ரோட்டை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். நியூஸ்ல பாத்துருக்கேன், நியூஸ்ல போட்டாங்களே, அத போய் என்னன்னு பார்த்து வந்துருவோம். வேடிக்கை பார்க்க போறீங்க? வேடிக்கை பார்த்து ஏதாவது நியூஸ்ல போட்டா அதை வேடிக்கை அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன், கிளம்பி போவீங்க. அதிசயம் பார்க்க முடியாதுல்ல. என்னைக்கு இப்படி புயல் வந்து இப்படி அடிச்சு மழை பெஞ்சு இந்த மாதிரி நடக்கிறத போய் எப்ப வேடிக்கை பார்க்கறது? என்ன நமக்கு என்டர்டைன்மெண்ட்? நியூஸ்ல வேற போட்டு என்ன டெம்ப்ட் பண்றீங்க, கமான்ங்கறீங்க. அப்புறம் நான் போய்தான் ஆகணும். தள்ளுங்க, வச்சு அங்க போவா. சார் மழை மோசமான மழை, ஜன்னி வந்துற போது பாத்துக்காங்க. என்ன பண்றதுனே தெரியலையே. வராதீங்கன்னாலும் கிளம்பி போறாங்க இல்லையா? நீங்க இருந்து விக்கிற வண்டி எத்தனை கிலோமீட்டர் வண்டி முடிச்சு போறீங்கிறானே. செத்துறாங்க, வாடா பிள்ளைய ஏதாச்சும் கொடுத்துட்டு போடா. தூக்கு என்ன ஒரு மீன் சிக்க மாட்டேங்குது, தூக்க. என்னங்க மீன் வரும்போது தூக்கணுங்க. மீன் உலக முடியாது, ஆளே சரியில்லை. எப்படி மீன் பிடிக்கிறது? ரோட்ல மீன் பிடிக்க முடியாது. என்னையா அது? என்னையா ஒண்ணுமே சிக்கல. என்னையா பண்ணிக்கிறீங்க? மீன் பிடிச்சிக்கிட்டு ஊருக்குள்ள வெள்ளம் வந்து ஊரே வெள்ளத்துல அடிச்சுட்டு போய்க்கிருக்கு. அங்க பாரு, நான் ஸ்கூட்டரோட ஒருத்தன் பறந்து போய்க்கிருக்கான், மிதந்து. ஓட்டல அப்பாவு ஓட்டலடா, மிதந்து போய்க்கிருக்கான். அவனெல்லாம் காப்பாத்தி வண்டியை காப்பாத்தி உட்கார வைப்பீங்களா? அதை விட்டுட்டு ரோட்ல போற தண்ணியில மீன் பிடிச்சு விளையாடிக்கிறீங்களே, நீங்க விளங்குவீங்களா? அந்த நேரத்துல கூட மீனை பிடிச்ச வரைக்கும் திங்கணும் உனக்கு. இல்ல வருத்திங்க நல்ல ஜிலேபி கண்டு ஓடிச்சு இந்த பக்கமா. இவர் விஷ்ணு படத்துல வர சங்கீதா, இவர் விஜய். அப்படியே அதை புடிச்சு வறுத்து சாப்பிட்டு நம்மளே எச்சி ஊற வைக்கிறாங்க.
இல்ல ஒரு நிமிஷம் இங்க பின்னாடி என்னப்பா யாரும் தூங்கிட்டு இருக்க ஐயோ வெள்ளத்துல பஸ் ஸ்டாப்ல யாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளெல்லாம் தெரியாது. இவங்க மீன் பிடிக்கிறதுல பிஸியா இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் சரியில்லை. ஐயோப்பா என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க டிராமான்னு. ஆமா இதெல்லாம் மீன்ஸ் பயங்கரமாட்டு. எதுக்கு நீங்க புயல் வரும்போது அந்த பாவம் அவங்க சர்வீஸ் பண்ண வாலண்டியர்ஸும் எல்லா மிலிட்ரி எல்லா ஃபோர்ஸு அவங்க வேலை பண்ண விடுங்க. இந்த மாதிரி தொல்லை கொடுத்து டார்ச்சர் பண்ணாதீங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு எங்கேருந்து வராங்க இவங்கெல்லாம்? டிசைனா சுத்திட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. இல்ல அந்த வயநாட்டுல அந்த புயல் வந்துச்சுல்ல, அங்க கொண்டே விடணும் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம். இப்ப திருவண்ணாமலையிலயும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நடந்திருக்கு. மழை ஆயிடுச்சா? சேம் அதே மாதிரி அந்த சேர அப்படியே வந்து விழுந்து ஒரு குடும்பத்துல இருந்த எத்தனை ஒரு 5 குழந்தைங்களும் மாட்டிக்கிட்டாங்க. என்னங்க ஆனைக்கும் நாய்க்கும் எல்லாம் அறிவு இருக்கு, நமக்கு இப்ப குறைஞ்சிட்டு வருது. ஆமா ஐயோ மேபி ஃபியூச்சர்ல இல்ல இந்த ஆளுக்கு பலியாட ஆகணும்னா அந்த ஆள் போய் உட்கார வேண்டியது. குழந்தைக்கு வந்து அட்வென்ச்சர் காமிக்கிறாங்க. முஞ்சிக்கு அதுக்குள்ள போட்டு முக்கிய அட்வென்ச்சர் காமிச்சிருக்கணும். ஆமா இவங்க யாரு அந்த தேவரால இருக்கிற என்டிஆர் நினைப்போம். அப்படியே திமிங்கல வச்சுட்டு ஃபேன்ல வந்து திட்ட போறாங்க. புஷ்பால வெறும் பல்லு வச்சு ஸ்டண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சரி முடிச்சிருவோம் ப்ளீஸுங்க. கொஞ்சம் புத்தி வச்சு பண்ற முன்னாடி ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணா போதும். அது எப்படி பண்ணா போதும். நான் பண்ணது கரெக்டா தப்பான்னு அப்பவே தெரிஞ்சிடும். நல்லா இருந்துச்சு. ஏன்னா செம்மையா வந்து ஆக்டிங் எல்லாம் பக்காவா வெளுத்து வாங்கியிருக்கானுங்க. நம்ம அந்த எல்லாரும் நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு இருக்கிற அந்த திங்கிங் வருது. என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற அந்த இதை வந்து நல்ல பிரதிபலிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் கோபி சுதாகர் டீம். செம்மையா இருக்கு. சவுத் இந்தியா பேரு அப்படி இருக்கு. ஜனங்க மக்களுங்க பாக்குறவங்க கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. அதை கீழே கொண்டாம இருக்கிற முயற்சி பண்ணுங்க. குட். Thank you. We enjoyed. Okay, next video பார்க்கலாம். Bye. ஆரம்பிக்கலாமா? I'm hungry நீ காலி don't mess with me. கும்மணி குத்த போறேன் வேணும் my recipe. பேடிய மடிப்பே பாரு கேத்தாலே டிமாண்டி. விக்ரம் on charge come and salute me. I'm hungry நீ காலி don't mess with me. கும்மணி குத்த போறேன் வேணும்